Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம லெமன் ஜிஞ்சர் டீ மஞ்சள் தூள் அப்புறமா மிளகு தூள் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இது டெய்லி ஒரு கப் குடிக்கிறது ரொம்பவே ஹெல்தியான பிராக்டிஸ். இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு அப்புறமா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஈஸியாக பண்ணிடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் இதில் அரை லெமனோட ஜூஸ், இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், இதை உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 30 செகண்ட் போல் கொதிக்கட்டும். அப்புறமா இது கூட 1/8 டீஸ்பூன் இஞ்சி பொடி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இஞ்சி பொடி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் 1/8 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்குறதுனால உங்கள் தொண்டையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் ஆகும். கடைசியில் இது கூட 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால உங்களோட இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் பாயில் ஆகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட லெமன் ஜிஞ்சர் டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. எல்லா இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸும் நல்லா அந்த தண்ணியில் இறங்கிட்டுருக்கு. ஸோ இது 1 more minute நல்லா கொதிக்கட்டும். இன்றைக்கி நம்ம இந்த டீயில் ஸ்வீட்னிங் இன்க்ரீடியன்ட் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜிஞ்சர் டீ ஸ்வீட்னிங் இன்க்ரீடியன்ட் இல்லாமலே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம சேர்த்த லெமன், இஞ்சி, மிளகு, மஞ்சளோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இந்த கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த லெமன் ஜிஞ்சர் டீயை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை காலையில் டெய்லியும் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க்கும் கூட. இதை டெய்லி நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மஞ்சள் பொடி, மிளகு பொடி சேர்த்து பண்ண லெமன் ஜிஞ்சர் டீ ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.